நீ சாப்பிட்டீங்களா? இல்ல. உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, செல்வியும் நானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சரி. ஃபுட் ஃபண்டாஸ்டிக். தேங்க்ஸ். சரி, உட்காரு. கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உட்காரு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. கடை பிசினஸ்லாம் எப்படி போகுது? பிசினஸ் தொடங்கி 2 நாள் தானே ஆச்சு. எப்படி போகுதுன்னு சொல்ல தெரியல. ஆனா நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. இதே குவாலிட்டியோட போனேன்னு வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரமே பக்கத்துலயே இன்னொரு ஹோட்டல் திறந்துருவேன். இதுதான் பேசணும்னு சொன்னீங்களா? இல்ல, வேறொரு விஷயம் பேசணும். ஆமா, இந்த பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு பேங்க் லோன் எடுத்திருந்தீங்க, என்னாச்சு? அதான் சொன்னனே, இனியா மாமனார் கொடுத்த பணத்தை வச்சு அந்த லோன் அடைக்க போறேன்னு. அடிச்சிட்டியா? ஆ, அது மிச்சம் பணம் இருக்கா? நான் கேட்டதை விட அவர் கம்மியா தான் பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தை வச்சுதான் நான் இந்த மெஸ்ஸை தொடங்கியிருக்கேன். கொஞ்சக்காத, பிளானிங் நீ கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என்ன பிளானிங்? முந்தி கொடுத்த பணத்தை வச்சு விட பெரிய இடத்தை பார்த்து, ஒரு நல்ல இடம் பார்த்து வாடகைக்கு எடுத்துக்கலாம். விட பெட்டரா அங்க வருமானம் கிடைச்சிருக்கும்ல. வச்சு கடந்தெல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தா போயிருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. கடன் என்ன ரொம்ப பதட்டமாக்கி விட்டுருச்சு. பணம் வந்ததும் முதல்ல கடனை அடைக்கணும்னு தான் யோசிச்சேன். இவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பிஸ்னஸ்லாம் வரும்போது கடன்லாம் வந்து ரொம்ப சகஜம், வெரி நார்மல். அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. எனக்கு அது தெரியல. நான் ஒரு சாதாரண குடும்ப தலைவி தானே. ஒருவேளை நானும் MBA படிச்சிருந்தா அது தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. நீ ரொம்ப டேலண்டட் பர்சன். இங்க உனக்கு 1008 பிரச்சனை. அதனாலதான் இது உனக்கு அவ்வளவுதான். கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? ஹெல்ப்னா எனக்கு புரியல. பண உதவி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என்கிட்ட என்ன உதவி பண்ணாலும் ஓப்பனா கேட்கலாம், ஃப்ராங்கா கேட்கலாம். இப்ப வேணா கேட்கலாம். ஓகே? நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் ஒண்ணு கேக்குறேன். எனக்கு ஒரே ஒரு பண்ண முடியுமா? ஷூர். என்ன சொல்லு. செழியனோ எழிலோ அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க ஃபேமிலியோட தனியா இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டீங்க. அதனால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது வரைக்கும் பெருசா எந்த பிரச்சனையும் வரல. வந்த சின்ன